அதே போல் உங்களுக்கு வந்து மார்கழியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது என்றைக்கு அந்த ஏகாதசி திதி வளர்பிறையில் வருதோ அன்றைக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு வைகுண்ட பதவி அடைவதற்கான. பொதுவாக மார்கழியில் யார் வேணாலும் இறந்தாலும் அந்த மார்கழியில் இறக்குறவங்களுக்கு மோட்சகதின்னு சொல்லுவாங்க. மோட்சகதின்னா அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மார்கழியில் இறக்குறவங்களுக்கு அடுத்த பிறவி கூட இல்லை, மோட்சகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசல் திறப்புன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த ஏகாதசி அன்றைக்கி விடிய காலையில் வந்து அந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க. இப்போ வந்து ஏகாதசி பின்ன வந்தாலும் அந்த தூவாதசியில் வந்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக உணவு அருந்தாமல் இருப்பாங்க. இரவு முழுக்க தூங்காமல் முழிச்சிட்டே இருந்து பெருமாளுடைய திருநாமங்களையும் சகசரநாமங்களையும் அவருக்குரிய மந்திர உச்சாரணங்களையும் அத்தனையும் சொல்லிக்கொண்டே பஜனைகள் பாடல்கள் இதெல்லாம் பாடிக்கொண்டு அந்த நாள் முழுக்க விடிய விடிய வந்து தூங்காமல் விழிச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து அவங்க வந்து அந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அவர் வந்து சொர்க்கவாசல் திறந்ததை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்போ வந்து 108 திவ்ய தேசங்கள்னு பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து 106 தான் நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஆலயம்னு சொல்லக்கூடியது. 107வது வந்து திருப்பார்கடல், 108 வந்து ஸ்ரீ வைகுண்டம். இந்த ஸ்ரீ வைகுண்டநாதர் வந்து இந்த சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு அவர் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியே வந்து நமக்கெல்லாம் தரிசனம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான நாள் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருது. யாரெல்லாம் அந்த விடிய காலையில் அந்த சொர்க்கவாசல் திறந்து அன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த வடக்கு வாசல் திறப்பாங்க. அந்த வடக்கு வாசல் வழியாக பெருமாள் வந்து தரிசனம் பண்ணுவார். வடக்கு வாசல்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மோட்ச கதியை கொடுக்கக்கூடியது. அந்த வாசல் வழியாக பெருமாள் வரும்போது நாம் அந்த இடத்துல நின்று அவரை தரிசனம் பண்ணும்போது நமக்கு மரணமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு.